ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரேஷன் ஷைன் பிரிடல் பொட்டிக் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டோட கௌசி. இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 38 சைஸ் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 38க்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஹார்மோல் எப்படி நான் உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணுறது, வேஸ்ட்டில் எவ்வளோ வைக்கணும், பேக்கில் லூஸ் இல்லாமல் எப்படி நம்ம கட் பண்ணுறது, ஷோல்டர் ஃபாலிங் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் எத்திக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் ஃபோல்டிங் பார்த்துடலாம். ஃபேப்ரிக் ஃபோல்டிங் நம்மளுடைய ஆப்போசிட் சைடில் 2 கரை பகுதி வர மாதிரியும், ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ரா எட்ஜஸ் இருக்கிற மாதிரியும், நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் ஃபோல்டு இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாட்டம் 1/2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஒரு கிளாத் கொடுத்து நான் திருப்ப போகிறேன். ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சஸ், ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சஸ். ஸோ 14.5 இன்ச்சஸ் பேக் லென்த் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிளவுஸோட செஸ்ட் 37, வேஸ்ட் 30 இன்ச்சஸ். ஸோ ஷோல்டருக்கு நம்ம ஃபார்முலா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. செஸ்ட் ரவுண்டு 37 6ஆல் வகுக்கும் பொழுது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம ஷோல்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம். 6.1 வருது. அதே 6.1 நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். இதுதான் ஹார்மோலோட எல்லை. ஹார்மோலுக்கும் சேம் ஃபார்முலா தான். லோ நெக் அப்படின்னாலே ஹார்மோலுக்கும் சேம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6ன்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதே 6.1 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 9/4 வருது. 9/4 1/2 இன்ச்சஸ் பாடி லூஸ், 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இப்படி வர மாதிரி நம்ம செஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 30 இன்ச்சஸ் வேஸ்ட்னா டிவைடட் பை 4 7.5, 3/4 இன்ச்சஸ் பேக் டாட்டுக்காக, 1.5 இன்ச்சஸ் சைட் சீம்காக. இப்போ இந்த சைட் சீம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆர்மோலோட எல் ஷேப்லேருந்து கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு இந்த லென்த்லேருந்து மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த மிட் பாயிண்ட் பிளஸ் 1.5 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 இது 3 மீட் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் லைன் போடுறோம். இதுதான் ஆர்மோலோட லைன். ஆர்மோல் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமான்னு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்றதுக்காக ஆர்மோல் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆர்மோல் 16 இன்ச்சஸ். ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னா 8 இன்ச்சஸ் வருது. நம்மளுக்கு ஸ்லீவ் அட்டாச்சிங் நம்ம எங்க பண்ணுவோம்? இங்கே தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஆர்மோல் டிவைடட் பை 2 வருதான்றது ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சஸ் வருது. ஸோ 8.5 இன்ச்சஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டிப்ஸ் இருக்கு. நம்ம நெக்கோட இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நெக்குக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இந்த கார்னர்ல இருந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 மார்க் பண்ணிட்டு பிளஸ் 1/2 இன்ச்சஸ் பாடி லூஸ் மார்க் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ஆர்மோல் டிவைடட் பை 2 வருதான்றது ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா 8 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்ம எடுக்க போறோம். இது லோ நெக்கா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். ஹை நெக்குக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணா ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ லோ நெக்குங்கிறதுனால நான் இங்கேருந்து செஸ்ட் ரவுண்டட் பை 4 எடுத்திருக்கேன். அப்படி இல்லை ஹை நெக்கு பட் ஆர்மோல் கரெக்டாக உட்காரலன்னா, அதாவது ஆர்மோல் கம்மியாக வருதுன்னா இந்த லைனை கீழே 1/2 இன்ச்சஸ் இறக்கிட்டு கர்வ் போட்டு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணுங்க. இல்லை ஆர்மோல் அதிகமாக வருதுன்னா இந்த லைன்லேருந்து 1/2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணிட்டு கர்வ் போட்டுட்டு மறுபடியும் கிராஸ் செக் பண்ணுங்க. ஹார்மோலில் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இது லோ நெக்குன்றதுனால உங்களுக்கு செகண்டாக நான் இங்கேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அகெயின் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து ஸ்கேல் எப்படி ஒரு ரிவர்ஸ்ல வச்சு ஒரு ஸ்லோப் எடுக்கணும். இந்த எடுக்கக்கூடிய அந்த 1/2 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா சைடில் இருக்கக்கூடிய எல்லா லூஸுமே அட்ஜஸ்ட் ஆகிடும்.
பேக் பார்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக் லைன் நம்ம இதில் மார்க் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் அதோட ஒரிஜினல் கிளாத்தில் வந்து நெக்கில் ஒரு எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால, ஒரு ஸ்டோன் ஒர்க் நெக்கோட ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம அது அப்படியே அந்த நெக்கில் என்ன ஷேப் வருதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம லைனிங்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்பில் வந்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நம்ம நெக் லைன் வந்து இதில் கட் பண்ண போகிறது இல்லை. கம்பல்சரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பேக்கோட டாட்டோட லென்த்து இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு இந்த டாட்ல இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பேக் சைட்லையும் ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்மளோட ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் டாட்டோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே நம்ம ஃபேப்ரிக்கை ரிவர்ஸில் டர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல வரக்கூடிய கிளாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். இப்போ பேக் அப்படியே நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஷோல்டர், ஆர்ம் சைடில் மட்டும் நம்ம எதுவுமே ட்ரேஸ் பண்ண வேணாம். இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து லைனை ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 3.5 இன்ச்சஸ், ஹூக் பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ், ஸோ 3.25 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கீங்கல்ல, இந்த இடத்துலேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் 10 இன்ச்சஸ், அண்டர் பஸ்ட் 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்ல ஒரு லைன், அண்டர் பஸ்ட்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 9/4 வந்தது இல்லையா, 9/4 ஒரு 3/4 இன்ச்சஸ் டாட்டுக்காக 1.5 இன்ச்சஸ் சைட் சீம். இப்போ அதே மாதிரி பஸ்ட் பாயிண்ட், இப்போ செஸ்ட் வந்து 37 தான் இருக்கு, பஸ்ட் வந்து 38.5 இருக்கு. ஸோ பஸ்ட் டிவைடட் பை 4 9.6 3/4 இன்ச்சஸ் சைடு லூஸ்க்காக 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 7.5 இந்த லைன்ல இருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ இது கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு டாட்டுக்காக கன்வெர்ட் பண்ணணும். 3 இன்ச்சஸ் இருக்கு, 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணா 3.5, ஸோ 1.25 இன்ச்சஸ் இந்த பக்கமும் 1.25 இன்ச்சஸ் இந்த பக்கமும் நம்ம எடுக்க போறோம். இதுதான் சென்டர் டாட்டோட மெஷர்மெண்ட். அகைன் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து மினிமம் ஒரு 1.5 இன்ச்சஸ் கேப் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு டாட் லைன் வரைச்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சஸ் இங்கேருந்து வெளியில வர மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கீழேந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைன் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வெரி சிம்பிள். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் நம்ம இப்போதைக்கு ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து மேலேந்து தான் எடுக்கணும். நம்ம கட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ட்ரேசிங் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். பிகாஸ் நம்ம பேக்ல அந்த ஸ்டோன் லைன் இருக்கிறதுனால பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ கிளாத் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஃபைனலைஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் வீல் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஷேப் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்வாங்கி
ஒரு 1/4 இன்ச்சஸ் இந்த பெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக கர்வ் போட்டு மறுபடியும் இந்த லைனில் போய் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே எக்ஸஸாக வந்து கிளாத் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கர்வ் இப்படி தான் நம்ம பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட்ன்றதுக்காக நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. எல்லா டாட்டட்லேயுமே ஒரு நாட்சஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா டாட்டட்லையுமே இந்த மாதிரி நீடில் ஹோல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டி பீஸ் பார்க்கலாம். பட்டி பீஸ்க்கு 1.5 இன்ச்சஸ் பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து ஃபர்ஸ்ட் டாட் மெஷர் பண்ணுங்க. 2.25 இருக்கு. அடுத்தது அந்த 2.25 வெளியில விட்டுருங்க. அங்கேருந்து செகண்ட் டாட் மார்க் பண்ணுங்க. 9.5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த பட்டியோட அகலம் 9.5 இன்ச்சஸ். அகெயின் இந்த கார்னர்லேருந்து இந்த பேக்கோட பார்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 2.25 வருது இந்த லைனுக்கு, இங்கேருந்து இந்த லைனுக்கு 2.25 வருது. நம்ம 3.25 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 3.25 எடுத்துக்கணும். அகைன் இந்த கார்னர்லேருந்து இங்கே 3.5 இன்ச்சஸ் வருது. நம்ம ஒரு 4.5 இன்ச்சஸாக எடுத்துக்கணும். 4.5 இன்ச்சஸ் இங்கே வரதுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம இங்கே வருதான்னு பார்த்துட்டு, இங்கே வருது அப்படின்னா இந்த பார்ட்டை கட் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3.25, இங்கே 4. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் 2.25 வருது. இந்த 2.25 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சஸ் டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த கர்வ் ஷேப் வந்து நம்ம போடணும். பட்டி ரொம்ப சிம்பிள் தான், அது ப்ராப்பராக நம்ம பண்ணணும். கொஞ்சம் ஷேப் மாற்றிட்டோம் அப்படின்னா கூட பட்டியோட ஷேப் டோட்டலாக மாறிடுச்சுன்னா ஒரு கப் ஷேப்பே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேக் ஃப்ரண்ட் பட்டிலாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் 8 இன்ச்சஸ் கிராஸில் நம்ம எடுக்கிறோம். எப்பவுமே வந்து ரா எஜஸ் நம்மளோட ரைட் சைடில் வர மாதிரி தான் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணணும். ஸ்லீவ் இந்த லென்த்தில் தான் எடுக்கணும். யாராவது கிளாத் வந்து ஜாயின் போடுறதுக்காக யோசிச்சுட்டு ஸ்லீவ் இந்த லென்த்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து சுருக்கம் வந்துடும். கையில் ஒரு லைன் போட்டு எக்ஸஸ் கட் பண்ணிடலாம். லைனிங் பிளவுஸ்க்கு வந்து 1/2 இன்ச்சஸ் ஸ்லீவ் அட்டாச்சிங்காக விட்டால் போதும். ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சஸ். ஸோ ஸ்லீவ் அட்டாச்சிங்காக 1/2 இன்ச்சஸ் வச்சு 7.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்தை பேஸ் பண்ணி தான் ஸ்லீவோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த கர்வ் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அகெயின் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சஸ். ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 6 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ் சைட் சீம். இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பேக்கை மார்க் பண்ணும் போதே அதில் 1.5 இன்ச்சஸ் சீம் இருந்தது. ஸோ அதனால இங்கேருந்து நீங்கள் உள்நோக்கி எடுக்கிறீங்க. ஆனால் ஸ்லீவ் ரவுண்டில் வந்து சீம் கிடையாது. ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 + 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இதில் கன்ஃபியூஸ்ட் ஆகிக்காதீங்க. இங்கேருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மிட் பாயிண்ட், இதுக்கும் மிட் பாயிண்ட்ல ஒரு மேல் நோக்கி 1/4 இன்ச்சஸ், இந்த மார்க்குக்கும் மிட் பாயிண்ட்ல கீழ் நோக்கி 1/4 இன்ச்சஸ் வச்சு அப்படியே இந்த மார்க் எல்லாம் டச் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்லீவோட பெர்ஃபெக்டான ஒரு கர்வ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கர்வ் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் கர்வ் இந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸஸா வந்து நம்ம கட் பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட்ன்றதை அடையாளப்படுத்துறதுக்காக கம்பல்சரி ஒரு நாட்ச் நம்ம போடணும். ஓகே, இப்போ நம்ம பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பட்டி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி வந்து நம்ம ஒரிஜினல்ல போட்டு கட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ராய்டரி டச் பண்ணி பார்த்து ஈக்குவலா இருக்கா, அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா இருக்கான்னு நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்க போறோம். பேக் பார்ட் ஷோல்டர் அட்டாச்சிங்காக 1/2 இன்ச்சஸ் விட்டுறணும். நெக் லைன் பாருங்க 9 இன்ச்சஸ் அவங்க கேட்டிருந்தாங்க.
ஸோ இங்கே தான் வருது, நெக்கோட எட்ஜ் 9ன்றது இங்கே தான் வருது. ஸோ அதனால இவ்வளோ தூரம் நம்ம மேலே வச்சுட்டு கரெக்டாக ஈக்குவலாக வச்சு சுற்றி கட் பண்ணிடலாம். அகெயின் இப்போ ஸ்லீவ் வந்து 2 ஸ்டோனுமே எக்ஸாக்டா வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டோனும் இந்த பேக்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டோனும் எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சென்டர் ஸ்டோன் வந்து எக்ஸாக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சென்டர் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து சுற்றி எக்ஸஸா 1/2 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். அகெயின் ஃப்ரண்ட் பார்ட் பட்டிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஒரு 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ ரெகுலராக வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் என்ன டவுட்னாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைலரிங்கில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான். ஏதாவது உங்களுக்கு இன்கேஸ் என்ன டைலரிங்கில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றது நீங்களே எனக்கு டிப்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வீடியோஸை வச்சு நம்ம டாபிக் எடுத்து நம்ம டீச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டைலரிங்கில் எதனா டவுட் இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் ஃபோன் எடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உடனே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.